ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த மசோதா 2024க்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக இந்த மசோதா சம்பந்தமாக ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக கடந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் யூபிஏவில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்து மாநிலங்களினுடைய துணைத் தலைவராக பதவி வைத்த ஏற்கனவே வக்ஃபு திருத்தம் சம்பந்தமாக கொண்டு வரப்படுகின்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்ற கர்நாடகாவை சேர்ந்த ரஹ்மான் கான் அவர்களை அழைத்து வரக்கூடிய 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு காமராஜ் அரங்கத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர்களுடைய தலைமையிலே ஒரு கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. அதில் தமிழகத்திலே அந்த கூட்டுக்குழுவிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசார், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எம் அப்துல்லா மற்றும் தாய் சேவையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே ஏற்கனவே வக்ஃபு சட்டங்கள் எப்படி இருந்தது, எப்படியான திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது, இப்போது இவர்கள் கொண்டு வரக்கூடிய திருத்தங்கள் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி எல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தை தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்பாடு செய்திருக்கின்றது. நீங்கள் எல்லாம் அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு தெளிவு முதலிலே ஏற்பட வேண்டும். அந்த தெளிவோடு நாம் வலிமையாக எதிர்ப்போம். அது போன்ற மசோதாக்களை அவர்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு முன்பு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முயல்கின்ற போது அதை எந்த வகையிலே எதிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தலைவரோடு கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதன் பிறகும் எப்படிப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் தாய் சபை ஆலோசித்து வருகின்றது. இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும்.